எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. உணவகத்தில் வழங்கப்பட்ட தோசை விவகாரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மா உணவகத்தில் நம்மளுடைய மருத்துவமனை, கம்பம் அரசு மருத்துவமனைக்கு உட்பட்ட கம்பம் நகராட்சியால் நடத்தப்பட்ட அந்த உணவகம் அடைக்கப்பட்டு கிடந்துச்சு. அதை நம்ம திறந்தோம். 7 ஆண்டு காலமாக தொடர்ந்து தோசை வழங்கி வருகிறார்கள். ஏதோ விமர்சனம் செய்யணுமோ ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் தோசையை விலைக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்றது நான் அப்படிப்பட்ட மனிதன் கிடையாது. மக்களோடு மக்களுக்காக வாழக்கூடியவன். சிறப்பான அந்த தோசையை வழங்கினாங்க. மக்கள் ஆர்வத்துடன் சாப்பிட்டாங்க. நேற்றைய தினம் உடனே அரசியல் கார்பரேஷன் அந்த தோசையை நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு அந்த தோசையை நம்ம போட சொல்லியிருக்கோம். மக்களுக்கு தேவையான சேவைகளை கட்சி பேதம் பார்க்காமல் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் முன்னேற்றத்துக்கான விஷயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் தோசை சாப்பிட்டாரா, இட்லி சாப்பிட்டா? இன்னைக்கு தோசை இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க தோசை பிரபலமானதுக்கு கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா அம்மா உணவகத்தில் போய் தோசை சாப்பிட்டது மிக பிரபலமா ஆயிருச்சு. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவோ மக்களுக்கு வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதை முன்னெடுத்து கொண்டு செல்லாமல் தோசை சாப்பிட்டாரா இல்லையா, கடையில் வாங்கிட்டு சாப்பிட்டாரா அப்படிங்கிறது தோசை என்றாவே இன்னைக்கு பிரபலமாக படுத்திய மாண்புமிகு ஊடகத்துறை, அத்தனை ஊடகத்துறைக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் மக்களுக்கான பணிகளை தொடர்ந்து நம்மோட நீங்க பத்திரிகையாளர், ஊடகங்களும் தொடர்ந்து வாங்க. மக்களுக்கு நல்லது, அத்தனை நல்லதுகளை மக்களுக்காக நம்ம நின்று செய்வோம். சிறப்பான பணிகளை செய்வோம்.